ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளை காணல் செய்த தேவனுக்கு நம் ஸ்தோத்திரங்களை நான் ஏறெடுக்கிறேன். இந்த வீடியோ கால் மூலமாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் நினைத்த கிருபை இது, தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் நினைத்த கிருபை இது, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை, கண்ணீரை மாற்றின தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து தயவை தந்திட்ட தேவ கிருபை, தடைகள் யாவையும் உடைத்து எறிந்து தயவை தந்திட்ட தேவ கிருபை, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை காத்து கொண்டீரே, இயேசு அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாளெல்லாம் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து இந்த நாளை காணும்படி கிருபை செய்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய எங்கள் சர்வ வல்லமையில் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் இந்த வீடியோ கால் மூலமாக என்னோடு இணைந்து உம்மை துதித்து இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் கரம் இறங்குவதாக. சரீரத்தில் போராடுகிற வியாதிகள், வாதைகள், பலவீனங்கள், தரித்திரங்கள், கட்டுகள், சூழ்நிலைகள் மத்தியில் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதம் செய்வீராக. அடிமை மறைத்து நிற்பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூடி கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் நீங்கள் 12வது வசனத்தில் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல பக்தனாகிய தாவீது உடைய ஒரு உரையாடலை பார்க்கிறோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும்
பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. யார் பாக்கியசாலிகள் என்ற கேள்விக்குறியோடு இந்த செய்தியை ஒருவேளை கொடுக்கிற நான், ஒருவேளை கேட்கிற நீங்கள் காணப்படலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரை தேவனாக தெரிந்து கொண்ட நீங்கள் தான் அந்த பாக்கியசாலிகள். கர்த்தரை தேவனாக தெரிந்து கொண்ட நீங்களும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமாகிய நீங்களும் நானும் தான் பாக்கியசாலிகள். ஆங்கில வேதாகமத்தில் blessed people என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் அதிர்ஷ்டமே இல்லாத துர்பாக்கியசாலி, எந்த நல்ல காரியமும் எனக்கு கிடைப்பதில் தாமதமாகத்தான் உள்ளது, அல்லது எதிர்மறை பதில்தான் வருகிறது, ஆசீர்வாதம் துளியளவு கூட எனக்கு இல்லையே என பல வேளைகளில் புலம்பும் உங்களை பார்த்து கர்த்தர் இன்று சொல்லுகிறார், நீதான் அந்த பாக்கியசாலி, நீங்கள்தான் அந்த பாக்கியசாலிகள் என்று உங்களை என்னையும் கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தான் அந்த பாக்கியவான்கள், நீங்கள் தான் அந்த பாக்கியவதிகள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஜனங்கள் எல்லாம் விழுந்து கர்த்தரே தெய்வம் என அறிக்கை செய்யும்படியாயிற்று. அந்த தெய்வம் இன்று உங்கள் தெய்வமாக இருக்கிறபடினால், என்னுடைய தெய்வமாக இருக்கிறபடினால், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நம்முடைய தெய்வம் அல்லவா நம்முடைய தேவன். சட்டங்களை மாற்றுகிறவரும் உடைக்கிறவரும் உருவாக்குகிறவருமாகிய நம்முடைய தெய்வம் காற்றையும் கடலையும் அதட்டி கற்சாடி நீரை கனிரசமாய் மாற்றின தேவன் நம்முடைய தேவன். நீங்களும் நானும் தெரிந்து கொண்ட தெய்வம் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல. அவர் காற்றையும் கடலையும் அதட்டுகிற தேவன். காற்றும் கடலும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் 33:9 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தெய்வம் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலரை நடக்க பண்ணி அவர்களோடு கூட தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தின தேவன். இந்த பூமியில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு செங்கடலை 2ஆக பிளந்து அத்தனை லட்சம், நியர்லி 20 லட்சம் ஜனங்களுக்கு மேல இருந்த ஜனங்களை வழி நடத்தி சென்ற தேவன் நம்முடைய தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கடலை பார்த்து இறையாதே என்று கட்டளை கொடுத்த போது கடல் அமைதியாயிற்று. குருடனை பார்த்து பார்வை அடைவாயாக என்றார். குருடன் பார்வை அடைந்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் சொந்த தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இன்னைக்கு அநேகர் இந்த காரியங்களை எல்லாம் நினைவு கூறாததால் அநேகர் சோர்ந்து போகிறார்கள். இதையெல்லாம் அவர்கள் தங்களுடைய அனுதின வாழ்வில் அனுபவிக்க தவறியதால் தான் இன்னைக்கு தாழ்வு மனப்பான்மை அநேகர் ஆட்டுக்கொண்டு விட்டது. இந்த வல்லமையின் தேவன் உங்கள் தேவனானால், என்னுடைய தேவனானால் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. ஏனென்றால் அந்த தெய்வத்தின் பிள்ளையாய் இருக்கிற நீங்கள் தான் பாக்கியவான்கள். இந்த தெய்வத்தின் பிள்ளையாய் இருக்கிற நீங்கள் தான் பாக்கியசாலிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாலிப நாட்களில் நான் ஆண்டவரை ஒரு கூட்டத்தில் வைத்து
நான் திடீரென்று ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு முன்பு நான் இந்து கலாச்சாரத்தில் நான் மூழ்கி இருந்தேன். இந்து ஐதீகத்தில் அந்த வழிபாடுகளில் ஆன்மீகம் என்கிற பெயரில் நான் மூழ்கி காணப்பட்டேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை. மற்றவர்களை சிரிக்க வைப்பேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அழுகையும் துக்கமும் வேதனையும் தான் காணப்பட்டது. ஆனால் நான் தேடாத ஒரு தெய்வம் என்னை தேடி வந்து எனக்கு இலவசமாக இந்த ரட்சிப்பை கொடுத்த பிற்பாடு என் வாழ்க்கை மாறினது. இன்னைக்கு நான் ஒவ்வொரு நாளும் இப்பேற்பட்ட தெய்வத்தை தெரிந்து கொண்ட நான் பாக்கியவான். இதோ இன்னைக்கு கோடீஸ்வரர்களுக்கு இல்லாத ஒரு சந்தோஷம் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். செல்வந்தர்களுக்கு செல்வம் இருந்தும் இன்னைக்கு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் எனக்கு சமாதானத்தை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். எனவே இந்த தெய்வத்தை நான் இந்த தெய்வத்துக்கு நான் சொந்த ஜனமாக இருக்கிற நான் பாக்கியவான். ஆண்டவர் அறியாத நாட்களில் உலக பிரகாரமாக நான் இந்து விக்கிரங்களை வணங்கி வந்த நாட்களில் எனக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, விடுதலை இல்லை. ஆனால் இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, இந்த இயேசு என் வாழ்க்கையில் வந்த பிற்பாடு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் மாறினது. பிரியமானவர்களே, அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என் குலதெய்வம் யாருன்னா இயேசுதான். அல்லேலூயா. இந்த குலதெய்வம் இயேசு என்று எல்லோரையும் இன்னைக்கு சொல்லும்படி ஆண்டவர் இந்த கனமான ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, உங்கள் குலதெய்வம் யார்? உங்கள் குடும்ப தெய்வம் யார்? உங்கள் உள்ளம் யாரை தெய்வம் என நம்பிக்கொண்டு இருக்கிறது? இயேசுதான் என்பது உங்கள் பதிலானால் நீங்கள் தான் அந்த பாக்கியவான், நீங்கள் தான் அந்த பாக்கியவதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற ஜனங்களின் உலக ஆசீர்வாதம் உங்களை ஒரு நாளும் சோர்வுற செய்ய வேண்டாம். உங்களை நீங்களே குறைபட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களையே ஒரு முறை பார்த்து உங்கள் நெஞ்சின் மீது கைகளை வைத்து நான் பாக்கியசாலி என சத்தமாக நீங்க பல முறை சொல்லுங்க. நான் தான் அந்த பாக்கியசாலி, நான் தான் அந்த பாக்கியவதி என்று உங்க நெஞ்சில கை வச்சு சத்தமாக தேவனை சொல்லி மகிமைப்படுத்துங்க. பிரியமானவர்களே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவன் எண்ணற்ற நன்மைகளை செய்திருக்கிறார். எனவே இந்த நாட்களில் சர்வ வல்ல தேவன் அவர் நம் மத்தியில் இருக்கிறார். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. இரண்டாவது வேதம் சொல்லுகிறது, அதே சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் நீங்கள் 1வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என் வாழ்க்கையில பாவத்தை நான் தண்ணீராக பருகி வந்தேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுமே ஒரு கூட்டத்தில் வைத்து ஒரு ஊழியக்காரர் என்னோடு பேசினார், எனக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். நான் சொன்னேன், நான் இவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன், இந்த பாவங்களை எல்லாம் இயேசு மன்னிப்பாரா என்று நான் சொன்னபோது அந்த சகோதரன் கொடுத்த அந்த வார்த்தை, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இந்த நாளில் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டபடியினால் உங்கள் பாவங்கள், உங்களுடைய ஞாபகம் தெரிந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை செய்த பாவங்கள் அனைத்தையும் கர்த்தர் மன்னித்து விட்டார். உங்கள் பாவங்களை கர்த்தர் மறைத்து விட்டார். எனவே நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை தெய்வமாக கொண்டதினால் பாக்கியசாலியான நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயம் பெற்ற பாக்கியசாலியை மாறும்படி தேவன் விரும்புகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியசாலிகள் தான். எனவேதான் 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். இன்னும் பார்க்கும்போது சங்கீதம் 103:12 சொல்லுகிறது,
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பிரியமானவர்களே, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம் அக்கிரமங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். நமது பாவங்களை மன்னிக்கவும் மறக்கவும் ஆயத்தமாய் இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆகவேதான் தாவீது ராஜா சொல்லுகிறார், யாருடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவமெல்லாம் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இதை கேட்க என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? இந்த பாக்கியம் பெற்ற பாக்கியசாலிகளா அல்லது சந்தேகமா? கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நமக்கு வரவேண்டிய தண்டனையை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு நம் பாவங்களை அவர் இரத்தத்தால் கழுவி நம்மை பாக்கியவான்களாய் மாற்றும் அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது பார்த்தீர்களா? நமது தேவன் பாவங்களை மன்னிப்பதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நீ எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் நான் உன்னை மன்னித்தேன் என்று சொல்லி காட்டுபவர் அல்ல. நீ எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் நான் உன்னை மன்னித்தேனே என்று சொல்லி காட்டுகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன். அல்லது அவ்வப்போது நீங்கள் செய்த பாவங்களை நினைவுபடுத்துகிற தேவனும் அல்ல. ஆகவேதான் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருமுறை மார்ட்டின் லூத்தர் என்ற பக்தன் பிரசங்கம் ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். சாத்தான் அவரிடம் வந்தானாம். மார்ட்டின் லூத்தரிடம், நீ உன்னை பரிசுத்தவான் என்று சொல்லாதே, நீ எவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருக்கிறாய், இதோ பார் என்று சொல்லி அவரின் பாவங்களை எல்லாம் எழுதி வைத்திருந்த பெரிய பாவப்பட்டியலை காண்பித்தானாம். சிறிய பாவங்களும் ஏராளமாக எழுதப்பட்டிருந்ததாம். அப்போது மார்ட்டின் லூத்தர் மேஜையின் மேல் இருந்த சிகப்பு நிற மை பாட்டிலை எடுத்து அந்த பாவ பட்டியலின் மேல் வீசி எறிந்தார். பின்பு மார்ட்டின் லூத்தர் சாத்தானை பார்த்து, சாத்தானே, நீ சொன்ன பாவங்களை எல்லாம் நான் செய்தது உண்மைதான், ஆனாலும் இயேசு எனக்காய் சிந்தின கல்வாரியின் இரத்தம் என் பாவம் எல்லாவற்றையும் கழுவி இருக்குது, என்னை பாக்கியவானாய் மாற்றி இருக்கிறது என்று கூறினான். சாத்தான் தலை குனிந்து ஓடியே போய்விட்டானாம். என் அன்பு பிரியமானவர்களே, இந்த கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் அவரை சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜாதியும் அவர்கள் பாக்கியசாலிகள், அவர்கள் பாக்கியவான்கள். பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் பாக்கியவான்கள். எனவே ஒருவேளை என் பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்பட்டதா மன்னிக்கப்படவில்லையா என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் பாவங்களை மன்னித்தேன். உன் பாவம் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் வெண்மையான பஞ்சை போல நான் மாற்றுவேன். உன் பாவம் கடும் சிவப்பாயிருந்தாலும் உறைந்த பனியை போல மாற்றுவேன். இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு அந்த சுத்திகரிக்கப்பட்ட இரத்தம், அந்த இரத்தத்துக்கு சொந்தக்காரராக இயேசுவின் சொந்த பிள்ளையாக உங்களை என்னை மாற்றி இருக்கிறது. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மனமகிழ்ச்சியின் இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே, கொரோனா என்கிற தொற்று நோயினால் அநேகர் இந்திய தேசத்தில், குறிப்பாக எங்கள் தமிழ்நாட்டில், எங்கள் மாநிலத்தில் ஆஸ்பத்திரிகள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு கொரோனா பேஷண்ட் மேலும் கற்பனை வார்த்தை அனுப்பி வசனத்தை அனுப்பி சுகம் தருவீராக. எந்த தேவ பிள்ளைகள் இல்லங்களில், தேவ ஊழியருடைய இல்லங்களில் கொரோனா தொற்று இருக்கக்கூடாது. அந்த கொரோனா தொற்றை உண்டு பண்ணுகிற அந்த சங்கார தூதனை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஆவியானவரே, ஊழியக்கார சுகத்தை விரும்புகிறவரே, தேவ பிள்ளைகள் கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறாங்கப்பா. ஐயா, பயந்து ஒவ்வொரு நாளும் பயந்து என்ன ஆகுமோ என்று கலங்கி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் நீர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வீட்டிலையும் இப்படி ரத்தத்தை தெளித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த கொரோனா என்கிற இந்த கொடிய இந்த தொற்று நோய் தேவ பிள்ளைகளை தொடக்கூடாது. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்த அந்த பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுடைய குடும்பங்களிலும், ஊழியக்காரர்கள் மேலும், ஊழியக்காரிகள் மேலும், விசுவாசங்கள் மேலும், தேவ பிள்ளைகள் மேலும், குழந்தைகள் மீதும், பெற்றோர்கள் மீதும் தெளிக்கப்படுவதாக. எந்த ஆபத்து யாருக்கும் வரக்கூடாது. தேசம் புலம்பும், தேசம் தத்தளிக்கும், ஆனால் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்கப்பா. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளும்.
மருத்துவமனையில் ஐசியூ வார்டில் போராடி கொண்டு இருக்கிற கொரோனாவினால் ஆண்டவரே மூச்சு விட முடியாமல் ஆண்டவர் மரணமா சாவா ஜீவனா என்று போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக. ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குவீராக. செய்வன கட்டுகள், மந்திர கட்டுகள், சாப கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள், செய்வன கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தை தடுக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் அறுத்தெறிகிறேன். வியாதிகள் சுகமாகட்டும். இரத்த அழுத்த நோய், சர்க்கரை நோய், ஆஸ்துமா நோய், இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் மறைந்து போகட்டும். எல்லா கட்டிகளும் கரைந்து போகட்டும். பயத்தின் ஆவி, தற்கொலை ஆவி விலகி ஓடுவதாக. அசுத்த ஆவிகள் விலகி ஓடுவதாக. ரட்சிக்கப்படாத குடும்ப தலைவர்கள், பிள்ளைகள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்களாக. ஒவ்வொருவருக்கு தேவ பயத்தை நீ கொடுப்பீராக. எல்லா பயத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் ஆதம் பண்ணுகிறேன். அற்புதரே, நீர் இன்றும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறேன். நீ மரித்தேன், ஆனாலும் நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கேன் சொன்ன கர்த்தர் இந்த காலை வேளையில உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை ஒவ்வொரு வீடுகள் மீது இறங்குவதாக. கடன் பாரத்தில், தரித்திரத்தில் வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. நீ கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், நீர் அற்புதங்கள் செய்கிற தேவன். ஒருவேளை உணவுக்கு நாங்கள் என்ன செய்வோம் தவிக்கிற வருமானம் இல்லாமல் இருக்க தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கதவுகளை திறப்பீராக. எல்லா கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படட்டும். எல்லா கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்படட்டும். செய்வன கட்டுகள் உடைக்கப்படட்டும். மந்திரவாத சக்திகள் அழியட்டும். சாபத்தின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக. தரித்திரத்தின் வல்லமைகள் எரிக்கப்படுவதாக. திருமண தடைகள் மாறுவதாக. மலட்டு கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. சமாதானம் இழந்த குடும்பங்களில் தெய்வீக சமாதானம் உண்டாவதாக. வேலையற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைப்பதாக. தகப்பனே, சொந்த வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு சொந்த வீட்டை கொடுப்பீராக. தகப்பனே, நீ ஜெபத்தை கேட்கிறவர். இந்த நாளில் கர்த்தாவே